ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மத்தியமாவில் செகண்ட் பேப்பரில் செகண்ட் ரோமன் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் ரோமனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஏ வரும். ஒரு 3 எஸ்ஏ கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு எஸ்ஏ எழுதுனா உங்களுக்கு 10 மார்க்கு. இப்போ இதில் இம்பார்ட்டண்ட் எஸ்ஏன்னு கேட்டிங்கன்னா 3 எஸ்ஏ இருக்குது. 3 எஸ்ஏ பார்த்தீங்கன்னா பகிரத் கி தபஸ்யா அது ஒரு எஸ்ஏ இருக்குது. மவுன் கி மந்த்ரா இருக்குது. அதுக்கப்புறம் சது சந்தாரி இருக்குது, சுக்கு சந்தாரி இருக்கு. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் எஸ்ஏ பகிரதன் கி தபஸ்யா. இப்போ பகிரதன் கி தபஸ்யா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இந்த டைம் வரும். நம்ம எப்பவும் படித்த எஸ்ஏவும் வரும். பட் இந்த 3 எஸ்ஏ நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதுலேருந்தே கண்டிப்பாக நீங்கள் ஒன்று எழுதலாம். இந்த ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பகிரதன்கிறவன் நல்ல ஒரு பராக்கிரமையான ராஜா. அவன் ஒரு சாப விமோச்சனுக்கு வேண்டி கங்கையை, அதாவது சகரனின் அவங்க புத்திர்களோட சாபத்துக்கு வேண்டி என்ன பண்ணுவாங்க, கங்கா நதியை சிவன் கிட்ட தவம் செய்து பூமிக்கு கொண்டு வர்றது தான் இந்த ஸ்டோரி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பகிரதன் ஏக் பிரதாபி ராஜா தா. ஏக் दिन தர்மராஜனே பகிரதத் சே கஹா. அவர் தர்மராஜன் இவர்கிட்ட சொல்றாரு, आपके पूर्वज सागर के पुत्र शाप से பஸ்ம ஹுவா. அதாவது சகரனன் சாபனால பஸ்மம்னா சாம்பலாகிட்டாங்க, மகன்கள் சாபமாகிட்டாங்க. ஆப்கே தபஸ்வியா கர்கே பிருத்வி பர் கங்கா கே லாயேஜா சகர் புத்திரக்கே சாப் மிருத் ஹோதே ஹோங்கே. அதாவது என்ன சொல்றாரு, நீ சிவன் கிட்ட தவம் செஞ்சு கங்கா நதியை பூமிக்கு கொண்டு வந்தீங்கன்னா அந்த சகரனின் சாபத்தினால அந்த புத்திரர்கள் 2 பேரும் சாம்பல் ஆயிட்டாங்களா, அவங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும்னு சொல்றாரு. ராஜா பகவத் சி ஸ்ரீ நாராயண் கா தயான் கியா. போய் நாராயணனை தியானம் பண்றாரு. பகவான் விஷ்ணு போலேக்கு தும் பகவான் சிவஜி கா தியான் கரோ. நாராயணனை தியானம் பண்ணும்போது அவர் சொல்றாரு, நீ போய் சிவனை பார்த்து தியானம் செய்யேன். ராஜா பகீரதன் கி சிவாஜி கா தயான் கரனே லகா. போய் சிவனை தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. इसमें प्रसन्न के होकर शिवाजी प्रकट हुए. राजा ने उनसे वर मांगा. அவரோட தபஸை பார்த்து அவர் உடனே வரம் அளிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூமிக்கு கங்கா நதி சாப விமோசனம் கிடைக்கிறதா இந்த கதை. சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட். இது நீங்க படிச்சுக்கணும். பகிரதன் கி தபஸ்யா செக்ஷன் பார்த்தீங்கன்னா மவுன் கி மந்த்ரா. மவுன் கி மந்த்ரால சிவப்பாவும் கௌரி எப்பவும் வீட்டில் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அதனால அவங்க வீடு நரகம் ஆயிடுச்சு. அது எப்படி ஸ்வர்காக இருந்துச்சுன்னா அப்படிங்கிறது அந்த ஸ்டோரி. ஒரு நாள் அவங்க வில்லேஜுக்கு ஒரு சாது வருவார். கௌரி போய் அந்த சாதுவை பார்த்து அவங்க வீட்டு சூழ்நிலை சொல்லும்போது அவர் ஒரு அரிசி பாட்டில், சாவல்கா போட்டால் அந்த அரிசி பாட்டில் கொடுக்குறாங்க. சண்டை வரும்போது அவர் பேசும்போது, கோவப்பட்டு பேசும்போதெல்லாம் நீ எடுத்து இந்த அரிசியை வாயில போட்டு அமைதியா இரு அப்படிங்கும்போது அமைதியா இருக்கும்போது இவ அமைதியா இருக்கிறத பார்த்து சிவப்பாவும் தன்னோட தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு 2 பேரோட வாழ்க்கையும் ஸ்வர்க்கமாக ஸ்டோரி மவுன் கி மந்த்ரா. शिवप्पा और गौरी दोनों के पति पत्नी है. दोनों के हमेशा झगड़ा करते हैं. इसी से उनका घर नरक सा बन गया. एक दिन उनके गांव में एक साधु का महात्मा आए. गौरी ने साधु से अपने घर की हालत सुनाई. அவ வீட்டு சூழ்நிலையை சொல்லிடுறா. साधु ने गौरी के हाथ में चावल के दानों का बोतल देकर कहा. ஒரு அரிசி பாட்டில் கொடுக்கறாரு. जब तुम्हारी पति गुस्से में कलियों देने थे तब तुम चावल के दाने के अपने मुंह में रख लो और चुप रखो. அந்த அரிசி பொண்ணத்தை பிரிச்சு அதுல இருந்து 2 அரிசி எடுத்து வாயில போட்டு चुप रखना, அமைதியாரு. हमेशा तरक शिवप्पा के अपनी पत्नी का गलियों के देना शुरू किया. गौरी ने चावल के दानों के मुंह में रखकर चुप रखे. ऐसे ही 4-5 दिनों तक चलता है. இப்படியே ஒரு 5-6 நாளா சிவப்பா சண்டை பிடிக்கிறதுக்கு பேசுறது, இவ பேசாம அரிசி எடுத்து வாயில போட்டு அமைதியா இருக்கிறது. இந்த மாதிரி 5-6 நாள் धीरे धीरे शिवप्पा की अपनी मूर्खता मालूम होते. ஒரு நாளுக்கு நாள் அப்படியே இப்படி அமைதியா இருக்கனால அவனோட குணம் அவனுக்கே தெரிஞ்சு उसने गौरी के माप मांगी. அவகிட்ட மன்னிப்பு கேட்டு
गौरी अपनी गलियों के लिए पति से माप मांगी अब उनका घर स्वर्ग மன்னிச்சிடுறா அவளோட வீடு வந்து சொர்க்கமா இது. இப்போ தேர்ட் எஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கே சந்தரே அதாவது சுகமான ஆரஞ்சு பழம்ங்கிறது தான் அது. गांधी जी ने एक बार हरिजन उद्धार के लिए अनशन उपवास रखे. அதாவது அன்ஷான்கே அதாவது ஹரிஜன் மக்களோட முன்னேற்றத்துக்காக ஒரு டைம் காந்திஜி விரதம் இருக்கிறாரு, உண்ணாவிரதம் இருக்காருன்னு. தப் உன்ஹோனே ஏ கரீப் லட்கா வினோபாவை சேர்க்கா. ஒரு ஏழை சிறுவனான வினோபாவை கிட்ட அவர் சொல்றாரு, பேட்டா மேம் தேரி லாயே சந்தரே से कि விரத் தோடுங்க. அவர் என்ன சொல்றாரு, நீ வந்து கொடுக்குற பழத்துல தான் நான் வந்து என்னோட விரதத்தை முடிப்பேன். வினோபவே बहुत खुशा हुए और तब से वह संतेरे के लिए पैसा इकट्ठा करने लगा. அவர் என்ன பண்றாருன்னா இந்த ஆரஞ்சு பழம் வாங்குறதுக்கு பைசாவை சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாரு. காந்திஜிக்கு அன்ஷன் टूटने दिन आया. அவர் விரதத்தை முடிக்கிற நாள் வந்தது, உண்ணாவிரதம். வினோபாவை से पास सिर्फ ₹1 था. அவர் கையில என்ன இருந்ததுன்னா ₹1 மட்டும்தான் இருந்தது. उसे लेकर वह बाजार गया. उस दिन कई लोगों के गांधी जी के लिए टोकरे भर संतेरे ले जा रहे हैं, इसलिए संतेरे का दाम पड़ गया था. इसलिए வினோபாவைக்கு சந்தேரி கரிந்த நகி சக்கா. இவர் வந்து சரி ஒரு ரூபாயை சேர்த்து வச்சுட்டு சந்தைக்கு போறாரு ஆரஞ்சு வாங்கலான்னு. அங்க இருக்கிற மக்கள்லாம் காந்திஜிக்கு பழம் கொடுக்கணுங்கிறதுக்கு வேண்டி ஆரஞ்சை கூடையா வாங்கறதுனால ஆரஞ்சோட விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. एक गरीब दुकान वाले के विनोबावे के पर दया करके ₹1 के सुख संतेरे दिया. அதாவது சுக்கி சந்தேனா காய்ந்து போன அந்த பழத்தை கொடுக்கிறாரு. வினோபாவை खुशी होकर उन्होंने लेकर गांधी जी के पास दौड़ा. அதை எடுத்துட்டு गांधी பார்த்து போகிறாரு. गांधी जी ने अनशन तोड़ने के लिए विनोबावे के इंतजार कर रहे थे. विनोबावे आए तो बड़ी खुशा हो उसके लिए सूखे संतरे के रस से अपना व्रत दौड़ा. दिए बचने का निर्वाह के करेंगे गांधी जी का ज्येष्ठ गुण है. அதாவது காந்திஜியோட குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வரல, என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்வார், கொடுத்த வாக்க காப்பாற்றுவார் அப்படிங்கிறது தான். இந்த 3 எஸ்ஸேவும் நீங்க கம்பல்சரி படிச்சு வச்சுக்கோங்க. சுக் சந்தேரா அந்த காய்ந்த ஆரஞ்சு பழம் கொடுத்தோன்னா அவரு விரதத்தை முடிக்கிறாரு. இந்த மாதிரி இந்த 3 எஸ்ஸேவுமே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். இந்த 3 எஸ்ஸேவும் படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட். நாளைக்கு அடுத்த ரோமன்ல பார்க்கலாம்.